ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கால் ஆட் ரன் பண்ணுறது அதை பத்தி இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ கால் ஆட்ஸ் வந்து ரெண்டு டைப்பா ரன் பண்ணலாம். ஒன்னு வந்து டைரக்டா உங்க நம்பரை மேல டிஸ்பிளே பண்ணி ஒரு கால் ஆட் ரன் பண்ணலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கால் அசெட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தா இந்த கால் ஆட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது இதை பத்தி வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல் கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம முக்கியமா நீங்க பாக்குறது வந்து காலர்ஸ். இந்த காலர்ஸ் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. சில இதுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வெப்சைட் இருக்கணும். வெப்சைட் இருந்தா மட்டும்தான் உங்களால கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட போன் நம்பர் ஃபர்ஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணணும். அது எப்படி வெரிஃபை பண்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல கைஸ், ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை உங்க வெப்சைட் டொமைனோட வெரிஃபை பண்ணிக்கணும். அப்படி ஒரு வெரிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். உங்களோட வெப்சைட்டுக்கும் உங்க கூகுள் ஆட்ஸ் வந்து கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணா மட்டும்தான் உங்களால கால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். வித்தவுட் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் உங்களால கால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கால் ஆட்ஸ் வந்து டைரக்டா உங்க நம்பர் யூஸ் பண்ணி ரன் பண்றதுதான் பெஸ்ட் வே. நீங்க கால் அசெட்ஸ் வந்து நீங்க நார்மலா நீங்க வெப்சைட் சர்ச் கேம்பெயின் டிஸ்பிளே கேம்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கால் அசெட்ஸ் ரன் பண்ணிக்கலாம். ஸோ அங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணுவீங்க நம்பர், பட் அது வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். பட் காலர்ஸ்ல மட்டும் தான் உங்களோட நம்பர் வந்து மேல டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து எப்படி ரன் பண்ணுறது பார்ப்போம். ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ் இது வந்து இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டீப்பா சொல்ல மாட்டோம். பிகாஸ் நம்ம இதை பத்தி நிறைய வீடியோ இருக்கு என்னோட சேனல்ல. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்னோட சேனல் கூகுள் அந்த செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எப்படி காலர்ஸ் ரன் பண்றது அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஆட்ஸ் கிளிக் பண்றதுல நியூ கேம்பெயின் போயிடுங்க. நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ரெண்டு டைப்பா ரன் பண்ணலாம். ஒன்னு நீங்க லீடுக்காக ரன் பண்ண போறீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து உங்களோட கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து டைரக்டா லீட்ஸ் வச்சு ரன் பண்ணுங்க. அப்படி இல்ல எனக்கு வந்து கிரேட் கேம்பெயின் வித்தவுட் கோல் கைடன்ஸ் வச்சு ரன் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பண்ணா ஸோ எல்லாரும் மேக்ஸிமம் லீடுக்காக ரன் பண்ணுவோம். ஸோ லீடு கிளிக் பண்றேன். ஸோ லீடு கிளிக் பண்ணோன்னே இந்த ஆல்ரெடி நான் லாஸ்ட் ரன் பண்ண இந்த சப்மிட் லீட் ஃபார்ம் இருக்கு. ஸோ அதே இது வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சர்ச்ல ரன் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் டிஸ்பிளே. ஸோ காலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்ச்ல தான் ரன் பண்ணணும். டிஸ்பிளே ரன் ஆகாது. ஸோ சர்ச்ல ரன் பண்ணுங்க. ஸோ நமக்கு என்ன பண்ண போறோம், ஃபோன் கால். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் கம்பல்சரி வெரிஃபை ஆயிருந்தா மட்டும்தான் உங்களால இங்க ஆட் ரன் பண்ண முடியும். வெரிஃபை ஆகலாம் உங்களால ஆட் ரன் பண்ண இங்க வந்து 0 ஆட் பண்ணி உங்க நம்பர் ஆட் பண்ணி அது போய் சும்மா ஜஸ்ட் ஏதோ நம்பர் டைப் பண்றேன். ஸோ டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நேம் வந்து காலர்ஸ். ஸோ இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் உங்களால கன்வர்ஷன் ஃபிக்ஸ் இது வந்து நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் பெட்டிங்ல. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து கிளிக்ஸ் அண்ட் கன்வர்ஷன் இது ரெண்டு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். ரிமைனிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர டேட்டா இருந்தால் மட்டும் தான் ரிமைனிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ எல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் தான். எனக்கு டேரக்டா கால் வரணும். இல்லை எனக்கு நீங்க சர்ச் ரன் பண்ண போறீங்கன்னா கிளிக்ஸ் வச்சு ரன் பண்ணுங்க. ஸோ வித்தவுட் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க சர்ச் கிளிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபோன் நம்பர் யூஸ் பண்றோம். ஸோ கன்வர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கன்வர்ஷன் யூஸ் பண்ணிட்டு என்டையர் லொகேஷன் நம்ம வந்து நமக்கு வந்து சென்னை மட்டும் போதும். சென்னை டிஸ்பிளே ஆனால் மட்டுமே நமக்கு அங்க மட்டும் எல்லாம் சர்வீஸ் பண்ண முடியும். நீங்க சென்னை மட்டும் வச்சு ரன் பண்ணுங்க. ஸோ லாங்குவேஜ் அதே இருக்கட்டும். ஆடியன்ஸ் செக்மெண்ட் நீங்க எப்படி செலக்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இங்க சர்ச் பண்ணி தான் வராங்க. ஸோ நீங்க ஆடியன்ஸ் செக்மெண்ட் நீங்க செலக்ட் பண்ண வேண்டாம். அப்புறம் கீவேர்ட் ப்ராட் மேட்ச் இந்த ஃப்ரேசஸ் கீவேர்டு வந்து நம்ம இப்போ டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் இங்க வந்து நமக்கு ப்ராட் மேட்ச் தேவைப்படாது. நெக்ஸ்ட் மோர் செட்டிங்ஸ்ல நீங்க ஆட் வந்து இந்த பர்டிகுலர் டேட்ல மட்டும் ரன் பண்றீங்க, மண்டே டு ஃப்ரைடே வரையும் பண்ண போறீங்கன்னா இது நீங்க செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதை பத்தி நம்ம தனியாக பேசிருக்கோம். நம்ம சேனலை நீங்க செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வெப்சைட் இருக்குன்னா டேரக்டா வெப்சைட் மூலமா நீங்க கீவேர்ட் கெட் பண்ண போறேன். இங்க உங்களோட வெப்சைட்டை கொடுத்து ஜஸ்ட் கெட் கீவேர்ட் சஜஷன் கொடுத்தா வந்துடும். அப்படி இல்லை நான் ஆல்ரெடி என்னோட பிசினஸ்க்காக கீவேர்டு எடுத்து வச்சிருக்கேன். கூகுள் சர்ச் என்ஜினை கூகுள் கீவேர்ட் பேனரை பயன்படுத்தி நீங்க வந்து கீவேர்டு எடுக்கணும். ஸோ கூகுள் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் தனி வீடியோ டெடிகேட்டா போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல இருந்து நீங்க கைண்ட் பண்ணி இதுல ஃபேஸ் மேட்ச் யூஸ் பண்ண பெட்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் மேட்ச் எல்லாருக்கும் தெரியும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் அந்த டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ ஃபேஸ் மேட்ச் டபுள் அப்பாசிட்டர் போட்டு ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னை.
ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கீவேர்டு ஒரு 15 கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போதைக்கு நான் இதை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இப்போதைக்கு நமக்கு எதுவும் சர்ச் பண்ணல, உங்களுக்காக சும்மா டெமோக்காக தான் ரன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ரெடி பண்ணியாச்சு. இங்கே தான் உங்களோட காலர் ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த காலர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வெப்சைட்டோட யூஆர் கொடுக்க போகிறோம். எந்த வெப்சைட் கொடுக்கலாம்? ஸோ நான் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். இப்போதைக்கு டெம்பரரி ஏதாச்சும் ஒரு வெப்சைட் எடுக்கணும். ஸோ வெப்சைட் எடுக்கும்போது நான் முக்கியமான சொல்றேன், உங்க லேண்டிங் பேஜ் வெப்சைட் தான் எடுக்க போறீங்க. ஸோ நம்மளுக்கு டேரக்டா கால் தான் வரப்போகுது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு வெப்சைட் நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் இங்க என்ன பண்றோம், ஃபைனல் யூஆர்எல் சொல்லிட்டு உங்களோட காலிங் இது லேண்டிங் பேஜ் யூஆர் கொடுங்க. பிளஸ் வெரிஃபிகேஷன் யூஆர்எல். இங்க வெரிஃபிகேஷன் யூஆர்எல் எதை கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட போன் நம்பர் இந்த இங்க கொடுக்குறீங்க, இந்த போன் நம்பர் வந்து உங்க வெப்சைட்ல கம்பல்சரி இருக்கணும். அப்பதான் வந்து இது வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்க போன் நம்பர், இந்த நம்பர் வந்து உங்களோட வெப்சைட்ல எந்த பேஜ்ல இருக்கோ அந்த பேஜை நீங்க வெரிஃபிகேஷன் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ சில பேர் கான்டாக்டஸ் பேஜ்ல வச்சிருப்பீங்க. ஸோ சில பேர் வந்து டேரக்டா கான்டாக்டஸ் ஒரு பேஜ் இருக்கும், அந்த பேஜுக்குள்ள வச்சிருப்பீங்க. ஸோ டேரக்டா நீங்க அந்த பேஜ் நீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட இந்த பேஜ் வச்சிருப்பீங்க, லேண்டிங் பேஜ் வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேஜ் தான் நீங்க கொடுக்கணும். இது வந்து கான்டாக்டஸ் பேஜ்ல உங்ககிட்ட கண்டிப்பா நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பர் வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து இருக்கணும். ஸோ இந்த நம்பர் இருந்தா மட்டும் தான் உங்களால ஆட் ரன் பண்ண. வித்தவுட் நம்பர் இருந்ததுன்னா ஆட் ரன் ஆகாது, ஆட் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ உங்க இந்த நம்பர் எந்த பேஜ் இருக்கோ அந்த நீங்க அந்த பேஜ் வந்து வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ இங்க வந்து ஆஸ் யூஸ்வல் நீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்க உங்களோட டிஸ்பிளே பார்த்து என்ன கொடுக்குறீங்களோ அதை கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நம்பர் கொடுத்துட்டேன், ஃபைனல் யூஆர் கொடுத்துட்டேன், ஹெட்லைன் வந்து நீங்க போட்டுங்க ஆக்சுவலா. ஸோ உங்ககிட்ட என்னென்ன ஹெட்லைன் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்டான ஹெட்லைன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரரியே காட்டுறேன். பட் ஆனால் நீங்க வந்து கரெக்டான ஹெட்லைனு ஹூக் பாயிண்ட்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆட்ஸ் வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு 5 ஹெட்லைனு பிளஸ் வந்து 2 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இங்க வந்து யூசர் செட்டிங் கால் ஃப்ரம் ஆட்ஸ் வருது இல்ல, இதை வந்து ஒரே ஒரு இது மட்டும் இங்க வந்து கால் ரிப்போர்ட்டிங் இஸ் டர்ன்ட் ஆன் இருக்கும். டர்ன்ட் ஆன் அப்படி இருந்தா என்ன ப்ராப்ளம் வரும் பாத்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமரோட போன் நம்பர் உங்களால எக்ஸாக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வரும்போது எப்படி வரும்னா, ஒரு அன்னோன் நம்பரா வரும். அகைன் நீங்க அந்த நம்பர் கால் பண்ணா அது கூகுள் ஆட்ஸ் தான் போகும். ஸோ இந்த டர்ன் ஆன் வந்து ஆஃப் பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா ஆஃப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் எப்படி இந்த கால் டர்ன் ஆன் ஆஃப் பண்ண முடியுதுன்னு சொல்லி நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் செட்டிங் யூஸ் பண்ணி கால் ஆட்ஸ் ரன் பண்ண போறோம். ஸோ கால் ஆட்ஸ் அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னா கீவேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து உங்க வெப்சைட்ல இருக்கணும். அந்த வெப்சைட்டை வந்து லிங்க் வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ வெரிஃபை பண்ணி ஆகணும். பிளஸ் உங்களோட ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். அதில் உங்க பட்ஜெட் வந்துடும். ஸோ உங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வீக்லி ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2000 நான் ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு வந்து 18 கால்ஸ் 17 கால்ஸ் வரும் வீக்லி. காஸ்ட் பர் கால் ரொம்ப. பிகாஸ் நம்ம ஏன் இப்போ அதிகமாக காட்டினா நான் இன்னும் ப்ராப்பராக எதுவும் செட் பண்ணல, கீவேர்ட்ஸ் எதுவும் செட் பண்ணல, ஹெட்லைன்ஸ் எதுவும் செட் பண்ணல, டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணல, அதனால தான் எனக்கு இவ்வளோ காட்டுது. ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு ப்ராப்பராக நீங்க எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் காலோட லீட் வந்து 50 to 60 வரும். ஸோ அந்த லீட்ஸ் வந்து நீங்க கரெக்ட், இது எல்லா பிசினஸ் சூட் ஆக மாட்டேன் இல்ல, இது வந்து நிறைய சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் சூட் ஆகும். பிளஸ் வந்து ப்ராடக்ட் ஓரியன்ட் நீங்க லேண்டிங் பேஜ் வச்சா ரன் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட குவாலிட்டி ஸ்கோர் வந்து 80% இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க எப்பவும் அபோவ் 60 மேலே தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க, அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணா உங்களோட காலர் ஸ்கேம்பர் ரெடி. இப்படிதான் வந்து பார்த்தா ஒரு காலர் ஸ்கேம்பர் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து நான் ஜென்ரலா சொல்லியிருக்கேன் எப்படி வந்து ஒரு காலர் ஸ்கேம்பர் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும், உங்களோட ஃபோன் நம்பரையும் உங்களோட வெப்சைட்டும் கரெக்டா இருக்கா செக் பண்ணணும். அந்த வெப்சைட் வந்து கூகுள் ஆட்ஸோட லிங்க் பண்ணிருக்கீங்க செக் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான கீவேர்ட்ஸ் ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ உங்க கீவேர்ட்ஸ் ரெடியா இருந்தா அதை யூஸ் பண்ணி நீங்க ரன் பண்ணணும். அது எல்லாமே ஃப்ரேஸ் மேட்ச் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஹெட்லைன்ஸ் ஒரு 5 ஹெட்லைன்ஸ் எடுத்துக்கங்க. பிளஸ் வந்து ஒரு 3 டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கங்க. ஸோ இது எல்லாமே ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமே நீங்க காலர்ஸ் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் கைஸ். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. நம்ம கூகுள் ஆட்ஸ் பத்தி நிறைய வீடியோ டெடிகேட்டா போட்டிருக்கோம். பிகாஸ் அதனால தான் நாங்க மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தா என்னோட சேனல் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.